ஹாய் மக்களே, மார்னிங். ஸோ ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி அந்த ரெசிப்பியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங்கே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மார்னிங் எழுந்தோன்னே. ஸோ காஃபிலாம் குடிச்சிட்டு சண்டேயில் வந்து நாங்கள் போட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப இயர்ஸாக கழித்து இதை பண்ணோம். ஃபஸ்ட் கடாயில் வந்து ஆயிலு, கடுகு, அது வெந்தயம் அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இது வந்து நம்ம பெப்பர் கிரேவி மாதிரி பண்ணலான் இருக்கோம். ஸோ போட்டியில் வந்து நம்ம குடல் கறி வந்து இப்படி இந்த வேளை பெப்பர் மட்டும் போட்டு பண்ணாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டியை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், நீச்ச ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெப்பர் இந்த ஸ்டேஜில் நல்லா பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஆக்சுவலி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதை வதங்கணும். அந்த ஃப்ளேவரில் வதங்கிட்டு தான் நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றணும். ஸோ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள், ஹை ஃப்ளேம் வேணாம். ஸோ நல்லா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு, நாங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான். அது வந்து நல்லா கொஞ்சம் எப்படின்னா கிரேவி மாதிரி வரதுனால இந்த மாதிரி தண்ணி சுண்டி வரும்போது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வெந்துடுச்சு குக்கர்லேயே. ஸோ அதனால் நம்ம லைட்டாக வெந்தால் ஓகே. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வந்து வெங்காயம், அதே மாதிரி தக்காளி நல்லா போட்டு வதக்கணும். வதக்கிறதுல தான் இருக்குது இந்த கிரேவி. வந்து நாங்கள் இது குழம்பு சாப்பாட்டுக்கும் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கிரேவியாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ தக்காளி, வெங்காயம் வெறுமனே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த போட்டியை வந்து நம்ம நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தேவையான ஒரு அரை தேக்கரண்டி போட்டுட்டு, சில்லி பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்லி வந்து ரெட் சில்லி போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கொதிக்க வச்ச தண்ணி, அந்த வேக வச்ச தண்ணி லைட்டாக இதில் ஊற்றணும். நாங்கள் வாட்டர் ஊற்ற மாட்டோம். இந்த போட்டி நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றணும். ஸோ அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கொதிக்க விடணும். நம்ம எப்படி நம்ம கறி குழம்பு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இது வந்து. ஓகே மக்களே, இந்த சிம்பிளான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு, இது வந்து சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். ரசம், சாதம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நானும் நல்லா சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த ஃபுல் ரெசிபி மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.